பூரி, சப்பாத்தி அதுக்கு ஒரு சைட் டிஷ் இது. ஸோ இது ரைஸ் கூட சாப்பிட்லாம். நான் வந்து நைட் வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 8 ஹார்ஸ் அந்த மாதிரி ஊறிச்சு. மார்னிங் வந்து குக்கரில் 2 உருளைக்கிழங்கோடு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 6 விசில்ஸ் டு 7 விசில்ஸ் வச்சா போதும். 2 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி அதோட இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட் இதை வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணோம். ஏன்னா தக்காளியோட ரா ஸ்மெல் போகணும். இந்த மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோடனே நான் உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த நம்ம மூடி போட்டு குக் பண்ணது வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச பட்டாணி வந்து நான் அப்படியே சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதோட சேர்த்து போட்டோம் மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி ரொம்ப திக்காகிடும். எனக்கு பொட்டேட்டோ மேஷ் ஆக இல்லை கிரேவி ரொம்ப திக்காகிடும். ஸோ நான் இது மட்டும் வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஒரு 3 to 4 மினிட்ஸ் பிஃபோர் மட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சேன். ஃபைனலாக வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, இந்த ஏலக்காய் மட்டும் சேர்க்கல. அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்தோன்னா இந்த கிரேவி ரெடி. ஸோ இது வந்து நம்ம பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து மார்னிங் வந்து பூரி பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு சைட் டிஷ் தான் இந்த பட்டாணி.